டிக்கு உடைச்சு உரம் கேட்டா நம்மள காதலிக்காத பொண்ணு கூட காதலிக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படமே இருக்கு. ஹீரோவும் ஒரு பொண்ணுட்டு ப்ரொபோஸ் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்றான் தான் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம். அதே நேரத்துல நம்ம ஹீரோனிய போட்டோல ரசிச்சிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா ஹீரோனிட்டு இருந்தே போன் வரும். நம்ம ஹீரோவும் பேசுவான் எடுத்து, ஏன் இன்னைக்கு கெட் டுகெதருக்கு வரல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல வர விருப்பம் இல்ல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோனிக்கு இதுதான் கடைசி நாள் ஃபங்க்ஷனு, அதனால நம்ம ஹீரோவும் அங்கே போயிடுவான். போகிறதுக்கு முன்னாடி ஏதோ கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு போய் பார்ப்பான். ஆனால் அவன் தேர்ந்த நம்பர் எந்த ஒரு கிஃப்ட்டுமே கிடைக்காது. லாஸ்ட்டில் பார்த்தா ஒரே ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த குச்சி வாங்கிட்டு போயிடுவான். குச்சியில் பார்த்தீங்கன்னா ஒன் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை உடச்சிட்டு எதை விரும்பி கேட்டாலும் அது அப்படியே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அங்கே ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஹீரோனி ட்ராப் பண்ணுறதுக்காக போனால் ஹீரோனிகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க மாட்டான். திடீர்னு அந்த குச்சி எடுத்து என்னை மட்டும் தான் காதலிக்கணும் உலகத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சை உடச்சிருவான். வீட்டுக்கு போனவன் திருப்பியும் வெளியே வந்து நம்ம ஹீரோட்டே கேட்பா, என் வீட்டில் யாருமே இல்லை வரையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் வரலையும்பான். சரி அப்போ நம்ம வந்து எங்கே வெளியே போகலாமான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவுக்கு எங்கே கூட்டு போகிறதுன்னு தெரியல. அதனால ஹீரோட வீட்டுக்கே கூட்டு வந்திருப்பான். ஹீரோட வீட்டுக்கு கூட்டு வந்த ஹீரோ சும்மா இருப்பானா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஹீரோனி அவனோட வாசத்திலேயே அப்படியே வெட்டுன்னு போய் துணியும் கழட்டிடுற டக்குன்னு. நம்ம ஹீரோவும் செருப்பு கழட்டிட்டு ரெண்டு பேரும் மெல்ல தொடங்குறாங்க. ஒரு குச்சி உடச்சனால ஹீரோட வாழ்க்கையே மாறுது. அதுவும் இது வரைக்கும் வந்துச்சுன்னு பாருங்களேன், லவ் பண்ண பொண்ணு வாழ்க்கையே.